மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் கிருஷ்ணா 2 பேருமே போதைப்பொருள் பயன்படுத்தியதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் மிக சில முக்கியமான தகவல்கள் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீகாந்தை கைது பண்ணுறதோ இல்லாட்டி கிருஷ்ணாவை கைது பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் முக்கியமான விஷயமா தெரியல. இந்த தகவல்கள் மூலமாக என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இந்த வழக்கை ஏதோ வேற ஒரு திசையை நோக்கி திமுக அரசு கொண்டு போகுது. அதுவும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கம் பலரை காப்பாற்றுவது மட்டும் கிடையாது, ரொம்ப ஆபத்தான சில தகவல்கள் கிடைக்குது. இதை குற்றச்சாட்டாவே முன் வைக்கிறேன். அதோட சேர்த்து சில வேண்டுகோள்களை கடைசி அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் முதலாவது என்ன அப்படின்னா, இந்த பிரதீப் அப்புறம் அஜய் வாண்டையார் 2 பேரும் மிக முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க குண்டாஸ் பாஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் முதலாவது சந்தேகம் எங்கே வலுக்குறது அப்படின்னா, இதில் கைது செய்யப்பட்ட போன மாதம் கைது செய்யப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி பிரதீப், அதுக்கப்புறம் அவருடன் இருந்த அஜய் வாண்டையார் ஒருத்தர். இந்த 2 பேருடைய ஃபோனையும் கைப்பற்றுறாங்க. என்ன நமக்கு ஒரு சந்தேகம் முதலாவது வருது அப்படின்னா, இது தொடர்புடைய மற்ற நபருடைய ஃபோனை கைப்பற்றுறாங்க. எங்களுக்கு ஏறக்குறைய கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த எந்த ஃபோனுமே அவங்க பொதுவாக ஒரு ஃபோனை கைப்பற்றுறான்னு வச்சுக்கணும். யார் போலீஸ் ஒரு ஃபோனை கைப்பற்றுறாங்கன்னா, இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கிரே கீயை ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு யூனிக்காக ஒரு கீ ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இந்த ஃபோனை இன்னாட்டிருந்து நாங்கள் வாங்குகிறோம், மேற்கொண்டு எந்த தகவலையும் உள்ளே வைக்க மாட்டோம், இருக்கிற தகவலை அழிக்க மாட்டோம். இந்த உறுதிமொழியை எல்லா காவல் நிலையமும் கொடுத்தாகும். இது ஃபோனுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லேப்டாப்லேருந்து எல்லாமே. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரானிக்கல், அதாவது கன்சோல் ஐட்டம், எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒன்று வாங்குறாங்க அப்படின்னா, அந்த டிவைஸில் எந்த டேட்டாவையும் மாற்றக்கூடாது, இருக்கக்கூடிய டேட்டாவை டெலீட் பண்ணவும் கூடாது. இது காவல்துறை கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான உறுதிமொழின்னு வச்சுக்கோங்க. அதன்படி அவங்கள்ட்ட கைப்பற்றின இந்த ஃபோனை அவங்க சரியான கீயை ரெடி பண்ணி அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஆய்வு பணிகளை ஈடுபட்டாங்கன்னா கிடையாது. இது ஏன் நான் முக்கியமான குற்றச்சாட்டை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இந்த ஃபோனில் கிடைச்ச சில தகவல் தங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரங்கள், ரொம்ப கொடூரமான சில ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் வலுக்குது. இதில் இந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாற்றி பலர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, டெண்டர் கொடுக்குறதா சொல்லி நிறைய பேர்ட்ட காசு வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் எந்த இடத்துல சொல்கிறதுல சரியாக புரியப்படலை அப்படின்னா, கடந்த 4 வருஷமாக திமுக ஆட்சி தானே. கடந்த 4 வருஷமாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படி ஒரு அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் இந்த ஆட்சியில் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே பணங்களை வாங்கி ஏமாற்ற முடியும்? இந்த இடத்துல தான் சந்தேகம் வலுக்கவே இந்த அஜய் வாண்டையார், பிரதீப், இந்த கேங் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறோம். அப்போ கிடைச்ச முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நானே ஸ்க்ரீனில் வைக்க நீங்கள் பாருங்கள். இந்த அஜய் வாண்டையார்ன்றவர் அதிமுக நபர் கிடையாது, திமுக நம்ம சொல்ல முடியாது. எப்பப்பெல்லாம் ஆளுங்கட்சி வருதோ அப்போல்லாம் அவங்கள அண்டி பொழைக்கிறார். அதில் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஆள் கடத்தல், அதுக்கப்புறம் எவனா ஒருத்தர் கடனை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, வீட்டை எழுதி வாங்குறது, அடாதடியாக எழுதி வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடைபெறாங்க. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ட்ரக், அதாவது போதைப் பொருளை கடத்துறது. இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த வேலையில் ஈடுபட்ட இந்த நபருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா அன்பில் மகேஷ். 3வது அன்பில் மகேஷ், அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு மிக நெருக்கமாக இருக்காரு. பல இடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய கார் எல்லாமே திமுக கொடி கட்டிய காரில் தான் போறாரு. இதே மாதிரி ஒரு 4 பேர் சுற்றுறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 பேருடைய பின்புலங்களை எடுக்கும்போது ஏஜி அசோசியேட்ஸ்னு ஒன்று தேனாம்பேட்டையில் கிடைக்குது. இந்த தேனாம்பேட்டையில் கூட இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இல்லையா, இந்த நிறுவனம் ஏறக்குறைய ஃபைனான்ஸ் தான் வச்சுக்கோங்க. வட்டிக்கு விடுறதா சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடாதடியாக வசூல் பண்ணுற வேலை. அதாவது வசூல் பண்ணுறது எப்படின்னா, இல்லா நபர்களுக்கு கொடுத்து பெரிய சொத்து இருக்கா பின்புலத்தில் அதை எப்படியாவது மடக்கி வாங்குறது, இந்த வேலை. இதில் மிக முக்கியமாக அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுடைய நபர்கள், அதுக்கப்புறம் சின்னத்திரை, இதில் இருக்கிற நபர்களை கொடுக்குறாங்க. இது பின்புலத்தில் நம்ம தேடும்போது அந்த ட்ரக்கு விவரம்லாம் சேர்ந்து வருது. இது யாருக்காக பண்ணாங்க? இவங்க பண்ணாங்க. சரி, இந்த 4 வருஷம் எப்படி பெரிய லெவலில் அவங்களோட காசு புழங்குச்சு, எப்படி யாருக்காக பண்ணாங்க அப்படின்னு தோணுனா, அது பெரும்பாலும் திமுக அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ திமுகவுடைய தயவுல தான் இது நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் அதிமுக நிர்வாகி சொல்கிறாங்க. இதில் இதுதான் பத்தாது, இன்னும் கொஞ்சம் குழப்பம் சொல்லிட்டு பிஜேபி நிர்வாகிகளையும் சேர்த்து இழுத்துட்டுருக்காங்க. எதுக்கு வினோஜை சேர்த்து இழுத்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குன்னா, திமுக எப்போலாம் வலுவை அப்படி மாற்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம பேர் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த பேரை எழுப்பி விட்டுறணும். அதை விட ரொம்ப முக்கியம், கேஸ் நல்லா குழப்பணும். குழப்புற வேலை தான் நடக்குதே தவிர இதை தெளிவான விஷயத்தை நோக்கி நகர்த்துற மாதிரி தெரியல. இப்போ இது 3வது குற்றச்சாட்டா. 4வது என்ன அப்படின்னா, இதில் கூட சின்னத்திரை நடிகைகள், முக்கியமாக விஜய் டிவியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட இந்த டிவி நடிகைகள் இருக்காங்களே, இந்த டிவி ஷோ போடுறாங்களே, இந்த நடிகைகள் ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய நடிகை பேர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது இவ்வளோ இந்த ஈசிஆரில் எல்லா விதமான ஆட்டமும் 4 வருஷம் போட்டிருக்காங்க. அந்த 4 வருஷம் நீங்கள் ஆட்டம் போட்டதில் பெரிய கை எங்கே இருக்குது அப்படின்னா, திமுக தலைமை குடும்பத்தில் அதோட ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இன்னைக்கு இந்த போன் கைப்பற்றணுமே நம்ம எல்லாம் கூப்பிடறாலும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் யார்கிட்ட ஓடி உதவி கேட்கறாங்கன்னு பார்த்தா திமுக தலைமை குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆசை எங்கேயிருந்து கிடைக்குது. அதனால தான் நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், உள்ள இருக்கக்கூடிய தகவல்களை மாத்திரக்கான வேலை நடக்குதுன்னு. அது எங்கே இப்போ உறுதிப்படுத்தப்படுது இந்த மாதிரி விஷயத்தில்? அதில் கூட நடிகைகள் எல்லா பேருக்கும் 4 வருஷம் ஆட்டம். அவங்க யாருக்குமே இவங்க பெரிய நோட்டீஸ் கொடுத்த மாதிரி தெரியல. 2 இழுச்சாவனை உள்ள போட்டுட்டு மற்றவங்களாம் காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இதெல்லாம் வருது. இது ஏன் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த 4 வருஷத்துல தான் கண்ணா பின்னான்னு இந்த ட்ரக்கோட நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. இப்போ 5ஆவது விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன அப்படின்னா, எதை இவங்க பாதுகாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இந்த அஜய் வாண்டே சம்பந்தப்பட்ட நபர்கள், அதோட சேர்த்து சந்திரகாந்த் என்ற வலதுகரமாக இருக்கக்கூடிய நபர், இந்த மாதிரி நபர்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ துறைப்பாக்கத்தில் ஆரம்பித்து கேளம்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ட்ரக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, இந்த கனெக்ஷனுக்கு இவங்களுக்கு ஏறக்குறைய நெருக்கம் தெரியுது. இது பெரிய லெவலில், அதாவது சென்னையுடைய புறநகர் பகுதிகள், ஈசிஆர் இந்த பகுதிகளில் பெரிய அளவில் ட்ரக்கு புழக்கம் இருக்கு இல்லையா, இந்த புழக்கத்துக்கு ஒரு நெட்வொர்க் கடந்த 4 வருஷத்தில் உருவாயிருக்கு. அந்த 4 வருஷம் நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு காரணமே திமுக அரசாங்கத்துடைய ஆசை தான். எனவே இந்த நெட்வொர்க்கை உருவாக்கணும் இந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த நபர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மேற்கொண்டு விசாரணைகளை கொண்டு வராமல் அவங்களெல்லாம் குண்டாஸில் கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. முதலாவது அவங்கள பாதுகாத்துடலாம். இருக்கக்கூடிய ஃபோனெல்லாம் டேட்டா ஃபுல்லாக மாற்றிட்டு வச்சுக்கோங்க, அவங்கள பாதுகாத்துடலாம். வாங்கும் போதே கைப்பற்றப்பட ஃபோன் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கினதுக்கு காரணமே இவங்கெல்லாம் மாட்டினாங்க, இல்லை இவங்கெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு கிடையாது. அதில் நம்மளால யாரும் மாட்டாமல் இருக்குன்றக்காண்டி அந்த வேலையை தான் தீவிரம் பார்த்துக்கு தான் தோணுது. இவங்க ஆட்களை தப்பிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது, மேற்கொண்டு எவன் சிக்கிறான் அவனுக்கெல்லாம் இவங்க நூல் விடுறானுங்க. எப்படி எல்லா பேருக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது, அடுத்து உங்களுக்கு தான் சம்மன் வரப்போகுது. அந்த பயம் வந்ததுமே இயற்கையாக எங்கே போவாங்கன்னா ஆளுங்கட்சியை நோக்கி நகருவாங்களே, அந்த ஆளுங்கட்சியை நோக்கி நகர்றால இப்போ எல்லா பேருமே நெட்வொர்க்குடைய எல்லா பேருமே ஏறக்குறைய சின்னத்திரை நடிகைகள் ஆரம்பித்து எல்லா விதத்துலையும் இசையமைப்பாளர்களுடைய 2 பேரோட பேர் வருது, அவங்க குடும்பத்தோடைய பேர் வருது. அப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகை அவங்க வராங்க. இவங்க எல்லா பேருக்கும் நோட்டீஸ் போகுது என்னென்னு, அடுத்து உங்களுக்கு சம்மன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் போய் யார்ட்ட சரண்டர் ஆகிறாங்க, நேராக திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் சரண்டர் ஆகிறாங்க. இங்கே தான் என்ன தோணுது அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் இப்போ மறைமுகமாக திமுகவுடைய அடிமையிலாக மாறிடலாம். ஏன்னா இவங்கள்ட்ட சம்மன் இருக்குது, இவங்க எப்போ வேணால் பிடிச்சி ஜெயிலில் போடலாம் கடை, அதை வச்சு இவங்களை எல்லாம் மிரட்ட முடியும். அப்போ இதுலேயும் அரசியல் பண்ணுறாங்க. ஒரு படி தன் சம்மந்தப்பட்ட நபர்களை தப்பிக்க வைக்கிறாங்க, இன்னொரு மற்ற எல்லா பேரும் தனக்கு அடிமையாக மாற்றுறாங்க. இந்த ஒரே ஒரு கேஸை வச்சுக்கிட்டு இந்த கேஸ் இதுக்கு மேலே திமுக அரசாங்கம் நடத்துறதுக்கு அதுக்கான குறைஞ்சபட்ச தகுதியை திமுக அரசாங்கம் இழக்குது. இதை நேர்மையான வழியில் கொண்டு போய் இந்த சமூகத்தை ட்ரக் ஃப்ரீ, அதாவது இவருடைய போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை எடுக்க போகிறது கிடையாது இந்த அரசாங்கம். இவங்க கையில் எடுக்கிறதே முழுக்க காரணம் இதை தங்களுக்கு வசதி அப்படி பயன்படுத்திக்கலாம். எனவே இந்த அரசாங்கத்தின் கையில் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றலாம் முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவங்களெல்லாம் அவங்களுக்கு அடிமையாக வேணால் மாற்றலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு மேலே இந்த வழக்கை திமுக அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிறது சரி கிடையாது. இதை உடனடியாக சிபிஐ நோக்கி நகர்த்துறது தான் ரைட்டு. அவங்க இதுக்குள்ளே புகுந்து இதுக்கு மேலே டேட்டா எதுவும் அழிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, முதலாவது நல்லது. 2வது, ஒருவேளை இது வரைக்கும் வாங்கின ஃபோன் இருக்குல்ல, அது ஃபோனில் தகவலை அழிச்சிருந்தாலோ, இல்லை தகவலை அவங்க திருடி இருந்தாலோ, இல்லை எக்ஸ்ட்ரா தகவலை அவங்க வச்சுருந்தாலோ, அது சார்பாக தமிழக காவல்துறை, முக்கியமாக சென்னை காவல்துறை மீது சிபிஐ தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யும். ஏன்னா இதே பொழப்பாக தான் 4 வருஷம் வந்துருக்காங்க. யார்கிட்ட ஃபோனை வாங்க வேண்டியது, அந்த ஃபோனை எக்ஸ்ட்ரா உள்ளே வைக்க வேண்டியது, இல்லாட்டி ஃபோனு தகவலை எடுத்து இவங்களை லீக் பண்ணி விட வேண்டியது. இது போலீஸோட வேலையாக. எனவே இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 வருஷத்தில் நல்லா இருந்த குழந்தைலாம் குரங்கா மாத்திரக்கனால பார்த்துருக்காங்க. அது இந்த ட்ரக்குனால 4 வருஷத்தில் உச்சபட்சமாக மாறி இருக்கு இந்த போதைப் பொருளுடைய புழக்கம்ன்றது. அதுக்கு காரணமான இந்த திமுக அரசு அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த தில்லாலகடி வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதை கையும் களவாக மாற்றினவர்களுடைய விஷயங்களை அழிச்சிட்டு அதை முழுக்க தன்வசப்படுத்துறது எப்படின்றத அரசாங்கத்துடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி திமுக அரசாங்கம் பண்ணுது. இது ஏதோ நடிகைகள் சம்மந்தப்பட்டதோ, இல்லை நடிகர்கள் சம்மந்தப்பட்டதோ, சில 4 ரவுடிகள் சம்மந்தப்பட்டதோ கிடையாது. இந்த வழக்கோட சீரியஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே சென்னை சுற்றிக்கூடிய வேலை பார்க்க வந்த இளைஞர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள், இது எல்லாத்தையும் கெடுத்து நீ நல்லா ஒரு 20 வருஷம் வளர்த்து ஒரு குழந்தை அனுப்பி சென்னைக்கு அந்த குரங்கா மாற்றி உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த வேலையை நீ பார்த்து வச்சுருக்காங்க. அந்தளவு ஒரு நெட்வொர்க் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த நெட்வொர்க்கை வேரோட பிடுங்கி எரிஞ்சு அழிக்கிறதுக்கு எந்த வேலையும் நடக்காது. அதை மேற்கொண்டு மரமாக வளர்க்கறதுக்கான வேலை தான் நடக்குது. அதோடைய ஆபத்து என்னன்னு புரிஞ்சு வச்சுக்குவேன். இந்த வழக்கையே சிபிஐக்கு மாற்றுன்றது புரியும்.